தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியில் தொடர்ந்து எத்தனையோ அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லை என கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் திருச்சி கிழக்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் வேதனையுடன் தெரிவித்துள்ள கருத்து குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் நிறைவேற்ற திமுக ஆட்சியாளர்கள் உரிய அழுத்தம் கொடுப்பதில்லை. திமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கவில்லை. குறைந்தபட்ச மரியாதையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என திமுக திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மனவேதனையுடன் கருத்து தெரிவித்து உள்ளது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இனிகோ இருதயராஜ் தலைமையில் இயங்கி வரும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் திமுக கூட்டணியில் நீடிக்குமா அல்லது 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியேறுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளதால் சிறுபான்மை கிறிஸ்தவர்களின் வாக்குகள் திமுகவுக்கு செல்வதற்கு பதிலாக அதிமுக கூட்டணிக்கும் அல்லது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமையும் கூட்டணிக்கும் செல்லும் என்று தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகிறது. இதனால் கடந்த 7 ஆண்டுகளாக வலுவான தேர்தல் கூட்டணியாக இருந்து வந்த திமுக கூட்டணி பலவீனமாகும் நிலை ஏற்பட்டு உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த இயக்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவரும் திருச்சி கிழக்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான இனிகோ இருதயராஜ் கிறிஸ்துவ மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு அதிகாரிகள் முன்வரவில்லை என்றும் அரசு அதிகாரிகளும் ஆளும் கட்சியினரும் நம்மை எதிரிகளாக பார்க்கின்றனர் என்றும் எத்தனையோ முறை அவமானங்களை சந்தித்துள்ளேன். அவர்களிடம் கெஞ்சியும் கையேந்தியும் நிற்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் எனவும் நான் பட்ட அவமானங்களை நேரம் வரும்போது விளக்கமாகவும் விரிவாகவும் தெரிவிப்பேன் என்று மனவேதனையுடன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கவில்லை, அதிகார பகிர்வு கேட்கவில்லை, குறைந்தபட்சம் மரியாதையும் மாண்பையும் தான் எதிர்பார்க்கிறோம், அதுவும் கிடைக்கவில்லை. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினர் சுயமரியாதை இழந்து நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் நம்மை கேலி கிண்டல் செய்வோருக்கு உரிய நேரத்தில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் 2026 நடைபெறும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தக்க பாடம் புகட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். கிறிஸ்தவர்களின் வாக்குகள் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு தேவைப்படுகின்றன. ஆனால் கிறிஸ்தவர்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றாதது ஏன் என்றும் இனிகோ இருதயராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளின் பார்வை கிறிஸ்தவர்கள் பக்கம் விழுகிறது. ஆனால் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற கிறிஸ்தவர்களின் வாக்குகள் தேவைப்படுகிறது. அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற பிறகு கிறிஸ்துவ சமூகம் அலட்சியப்படுத்தப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக உபதேசியார் நல வாரியம் அறிவித்ததோடு அதில் எந்த பணிகளும் மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை நியமிக்க முடியவில்லை. கிறிஸ்தவர் என்பதால் ஓய்வு பெற்ற முன்னாள் IAS சகாயம் அதிகாரிக்கு பாதுகாப்பு கேட்டு கெஞ்ச வேண்டிய நிலை திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது. மாநில நிர்வாகிகள் பேசுகையில் சட்டசபை தேர்தலில் 5 தொகுதிகள், நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகள் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் பதவிகளை கேட்டு பெற வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தினர். தமிழகத்தில் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் 14% உள்ளதால் கண்டிப்பாக கிறிஸ்தவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் விரைவில் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் அனைத்து திருச்சபைகளும் ஒருங்கிணைந்த அமைப்பாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் ஒருங்கிணைக்கும் வகையில் கடந்த காலங்களில் சில அரசியல் நபர்களால் நமக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட நுண் அரசியல் நடவடிக்கைகளை மக்கள் முன் கொண்டு செல்ல வேண்டும். தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை இயக்க தலைவருக்கு வழங்குவது என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் இனிகோ இருதயராஜ் திமுக ஆட்சியாளர்கள் மீதும்
மற்றும் அரசு அதிகாரிகள் மீதும் பகிரங்கமாக புகார் தெரிவித்திருப்பதும் மரியாதை இல்லை என பேசியிருப்பதும் திமுக கூட்டணியில் அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக உள்ளது. எனவே வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் நீடிக்குமா அல்லது வெளியேறுமா என்ற கேள்வி கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது. கடந்த 7 ஆண்டுகளாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை அறுவடை செய்து தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த நிலையில் திமுக கூட்டணியில் கடந்த 15 ஆண்டுகளாக இடம்பெற்று வரும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் இக்கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் கடந்த 7 ஆண்டுகளாக பலமாக இருந்து வந்த திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறி திமுக தனித்து விடப்படும் சூழ்நிலை உருவானால் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிடும் என்கின்றனர் தமிழக அரசியல் நிபுணர்கள். தேமுதிக, ஓபிஎஸ் அணி, புதிய தமிழகம் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சிகள் வரிசையில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் விஜய் தலைமையை ஏற்று தாவேகா கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று கூறுகின்றனர் தமிழக அரசியலை கண்காணித்து வரக்கூடிய அரசியல் நிபுணர்கள். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.